அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் கும்ப ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். வரும் 2025ஆம் ஆண்டு 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குங்க. சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வைத்துதாங்க ஆண்டு பலன்களை கணிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த 4 கிரகங்களும் வரும் 2025ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறாங்கன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவலையும் ஷேர் பண்ண விரும்புறேங்க. ஆல்ரெடி இந்த தகவலை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு மீனராசிக்கான பலன்களை நீங்க பார்க்கலாம். அதாவது நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை நம்ம போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். அவங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்ப மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. இந்த மாலைகளை நாம் அணியும் போது எந்த விதமான பலன்களையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக செய்வது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கி கொடுக்கணும் தான் இந்த முயற்சியை நம்ம செய்யறோம். மேலும் நம்ம மாலையை வாங்கி டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திரத்தை உருவேத்தி இந்த மாலையை நம்ம கொடுக்கிறோம். இதனால இதை அணிபவர்களுக்கு இது ஒரு நல்ல கவசமாகவும் இருக்கும். பொதுவாகவே கருங்காலி மாலைகளுக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதில குறிப்பிடும் பலன்கள்னு பார்த்தோம்னா கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துவது, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை தருவது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் விருத்தியை ஏற்படுத்துவது, ஏவல், பில்லி, சூனியம், கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிப்பது, மேலும் வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. எல்லாருமே இந்த மாலையை அணியலாம். ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலை இவைகளுக்கு தாங்க சாஸ்திர குறிப்புகள்ல நிறைய விதிகளை சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தாங்க கருங்காலி மாலைகளை வைத்து முதல் பூஜையை நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக நம்ம செய்ய போறோம். நிறைய பேர் நீங்க மாலையை புக் பண்ணிருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு 2 மாலைகள் தாங்க மேக்ஸிமம் நம்மால இப்ப கொடுக்க முடியும். பிறகு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கும் இதே போல நம்ம பூஜைகளை செய்ய போறோம். அந்த டைம்ல கூடுதலாக நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்லன்னு எதுல வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், நம்ம யூடியூப் சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க எல்லாருமே அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதற்கான லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப்ஸ் ஓபன் ஆகும். ரெண்டுமே கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்கும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட். இந்த 2 குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். ஏன்னா சில பேர் நீங்க தெரியாம ஆட் குரூப்னு கொடுத்து புதியதாக குரூப்ஸை கிரியேட் பண்றீங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். இந்த குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலே போதும். இந்த கம்யூனிட்டி இன்னமும் நம்மள கனெக்டடா வச்சிருக்கும். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், நம்ம கோவில்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ், கூட்டு பிரார்த்தனைகள், யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை கூட கம்யூனிட்டில நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மீன ராசிக்கான புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ஜென்ம ராசியில சஞ்சரிக்க போறாரு. இதன் காரணமாக 2025ஆம் ஆண்டு எந்த ஒரு புதிய
செயலை நீங்க ஆரம்பித்தாலும் சரி, புது முயற்சிகளில் நீங்க இறங்கினாலும் சரி, அனுபவசாலிகளிடம் கொஞ்சம் ஆலோசனையை பெற்று அந்த முயற்சிகளில் நீங்க இறங்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். பொதுவாகவே ஜென்ம ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாமே கொடுப்பாரு. சில நேரங்கள்ல இவை அனைத்துமே இனம் புரியாத கவலையாக தாங்க இருக்கும். அதனால நீங்க மன உறுதியுடன் இருக்கணும். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு. இதன் காரணமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். புதியதாக வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ராசிநாதன் குரு பகவான் கொடுக்க போறாரு. அதற்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்கும் போது தேவையானதற்கு மட்டும் நீங்க வாங்கிடுங்க. ஏன்னா கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக வாங்கினாலும் அது பெரிய கடனாக மாறும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மூன்றாவது நபருக்காக உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தோட நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதற்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதே போல ஜாமீன் கையெழுத்தெல்லாம் யாருக்காகவும் நீங்க போட வேண்டாம். பொதுவாகவே ஜென்மத்தில் சனி பகவான் போகும்போது நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். உங்க கூட இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை முழுமையாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. 6ஆம் இடமான ரோகஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்க போறாரு. சோ உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமா அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கணும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்க போறாரு. இதன் மூலமாக தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படும். நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகங்கள் கூட கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவானுடைய பார்வை 8, 10, 12ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே ஏற்படும். பிசினஸ் பண்றவங்க அடிஷனலா புதிய பிசினஸ் நீங்க ஆட் பண்ணிப்பீங்க. புதிய வேலைக்கு மாற போறவங்க கொஞ்சம் ஆலோசனை செய்து அந்த வேலைக்கு நீங்க மாறலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி ஆண் பெண்களுக்கு வரன் அமையறதுல கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் கடைசியில் நல்ல வரனாக அமையும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வீடு மாற்றம், இடமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரெனோவேஷன் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நீங்க செய்வீங்க. வேலை செய்யற இடத்துல குடும்ப விவகாரங்களை பற்றி ரொம்ப டீடைல்டா நீங்க பேசிக்க வேண்டாம். ஒர்க் பிரஷர், ஒர்க் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். மீனராசி மாணவ மாணவிகள் படிப்புல அதிகமான ஆர்வத்தை நீங்க செலுத்தணும். ஏன்னா கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. சோ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நீங்க படிக்கணும். ஏன்னா சனி பகவான் ராசியில போகும்போது கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பாரு. ஞாபக சக்தியிலும் கொஞ்சம் குறைவு ஏற்படும். ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம். படிச்சதை திரும்ப திரும்ப கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் போகும்போது அதிகமான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்காதீங்க. இறை வழிபாட்டின் மூலமாக இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களால் குவிக்க முடியும். பரிகாரங்கள்னு வரும்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்காக பசும்பால் வாங்கி கொடுங்க. மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வரும். குறைந்தபட்சம் ஒரு பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்த பரிகாரங்களை நீங்க செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு இன்னமும் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் அல்லது சற்று குறைவான பலன்களும் கிடைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. தற்போதைய நிலவரப்படி அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் இல்லைன்னு சொல்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவலை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே
மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சூட்சமமான சில பரிகாரங்களையும் நம்ம கொடுத்திருக்கோம். சோ மறக்காமல் அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டு உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக அமையும். 12 ராசிக்காரர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸும் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.